ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிடி டிஆர்பிக்கான ஃபைனல் ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்திருக்கு. அதில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை செய்தி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பத்திரிக்கை செய்தி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 12/4/2025 2ஆம் நிலை ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சேர்ப்பு, தமிழ்மொழி மற்றும் இறுதித் தேர்வு முடிவுகளின் வெளியீடு. பத்திரிக்கை செய்தி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 21/7/2024 வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அதில் 25,319 பேர் வந்து தேர்வு எழுதுனதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கேஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்ட் பியில் தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடைப்பு குறிப்புகள் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து போன 28/3/2025 அன்னைக்கு வந்து ஆன்சர் கீ தற்காலிகமாக வந்து உத்தேச விடை குறிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது கூட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் வெளியிடப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் தற்காலிக விடை குறிப்பிற்கு வந்து ஆட்சேபனை ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா 28 to 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3/4/2025 வரைக்கும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்பொழுது தேர்வில் பார்ட் பியில் தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய அனைத்து தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடை குறிப்புடன் இன்று வெளியிடப்படுகிறது. இன்றைக்கி வந்து வெளியிடப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது. மேற்கொண்டு எவ்வித ஆட்சேபனைகளும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்க இயலாது. பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான இப்போது இதில் வந்து பத்திரிகை செய்தியாக ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்டும் வர்றதா இதில் சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இன்னொரு லிங்க் இருக்குது, அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12/4/2025 2ஆம் நிலை ஆசிரியருக்கான நேரடி ஆட்சேர்ப்பு 2024 இறுதி விசை மற்றும் தேர்வு முடிவு வெளியீடு. ஃபைனல் ஆன்சர் கீ அண்டு ரிசல்ட் அதான் கொடுத்துருக்காங்க. சரி, அதில் நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டச் பண்ணி ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பாருங்கள். ஏ தொடர் வினாத்தாள் எல்லாமே வந்து ஏ டைப்ஸ் ஏ சீரீஸ் கொஷின் பேப்பர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இறுதி விசை விடைக்கு அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ இதை இப்போ டச் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அதில் வந்துடும். இதுதான் ஏ டைப் கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின் கொடுத்துட்டாங்க. ஆன்சரும் அதிலே டிக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? 150 வினாக்களுக்கான ஆன்சர் கீ இது வந்து. அடுத்து பகுதி ஏ முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் செய்வோம். ஏ பார்க்கணும் அப்படின்னா ஏவோட ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ ரிசல்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் பிடபிள்யூடி. எல்லா கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் பார்ட் ஏல தமிழில் எத்தனை பேர் வந்து 20 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஏன்னா 20 மார்க் எடுத்தால் தான் பாஸ் இல்லையா? அப்போ 20 மார்க்கு மேலே 20 கீழே எடுத்ததும் கொடுத்துருக்காங்க தான். எல்லாருடைய மார்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்னா பார்ட் ஏ கொஷின் பேப்பர். அப்புறம் பார்ட் பியில் எத்தனை மார்க் அதுவும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். பார்ட் பி பார்த்துக்கலாம் அவங்க மார்க் என்ன அப்படின்னு. அதெல்லாம் குவாலிஃபைடானா குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசியாக எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து குவாலிஃபைடு. எதெல்லாம் குவாலிஃபைடுனா குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. நாட் குவாலிஃபைடெலாம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இதெல்லாம் வந்து நாட் எவால்வேட்டட்னு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏ. பார்ட் ஏ வந்து அவங்க ஃபெயில் மார்க் வாங்கியிருப்பாங்க, 20 மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. அதனால் நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏன்னு அதிலே சொல்லி கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இதில் பார்க்கலாம். மொத்தம் 663 பக்கம் இருக்குது போல். எல்லாமே நேம் தான். மொத்தம் 25,176 பேர் இல்லையா? எல்லாருடைய மார்க்கும் கொடுத்துட்டாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்க நேம், அவங்க ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த்து, மார்க் ஸ்கோர்டு, எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வந்து பகுதி பி முடிவுகளை, அதை பி பார்த்தாச்சு. மதிப்பீட்டிற்கு பரிசீலிக்கப்படாத வேட்பாளர்களின் பட்டியல் அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதெல்லாம் வந்து அவங்க ஓய்மார்க் ஷீட் வந்து நீங்கள் அவங்க ஆன்சர் வந்து கரெக்ஷன் பண்ணலை
எவால்வேட் பண்ணது, நாட் எவால்வேஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க போல். கேண்டிடேட் நாட் கன்சிடர்ட் ஃபார் எவால்வேஷன், இவங்க எவால்வேஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் ஓகேங்களா, 2 பேர் வந்து எவால்வேட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே தமிழ் லாங்குவேஜ்லேயே வேக்கன்சி தமிழ் லாங்குவேஜ் சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாமே உங்களுக்கு விரிவாக தேவை அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.